friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னோட பேபி 10 month old பேபியோட full day food routine தான் பார்க்க போறோம். கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ம வந்து பேபிஸ் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். டைம் சேவியர் ரெசிபிஸ் இன்னைக்கு பார்க்க போறது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செஞ்சு பீன்ஸ் சாதம் தான் செய்ய போறோம் இன்னைக்கு. அதுக்காக நான் ஒரு கை ஃபுல்லா வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு டொமேட்டோ, பாதி வெங்காயம், 5 பல்லு பூண்டு, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ்ல வந்து நிறைய ஃபைபர் இருக்கு, டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு, பேபியோட க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அரிசி அப்புறம் பாசிப்பருப்பு வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு குக்கர்ல வந்து இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர்ல 1/2 மணி நேரம் ஊற வச்சுன அரிசி, பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். நல்லா ஊறி இருக்கு. பருப்பு சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு டொமேட்டோ, பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சமா பெப்பர், கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா தனியாத்தூள். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம். நல்லா வந்து குக் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுல நெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். ஃபுட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் வார்மா இருக்கும் போதே வந்து பேபிஸ் கொடுத்துடணும். அப்பதான் அவங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம மேஷ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களும் கொஞ்சம் நல்லா சியூ பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி. லஞ்சுக்கு வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன். அதுக்காக வந்து நான் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபைனா கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு கேரட் வந்து துருவி எடுத்திருக்கோம். அப்புறமா வந்து கொஞ்சமா பீன்ஸ் நல்லா வந்து ஃபைனா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நல்லா வேகும். அப்புறமா கேப்சிகம் 10 மந்த் கம்ப்ளீட் ஆகுறதுனால நான் கேப்சிகம்ஸ் ஆட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு ஆஃப் சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். கொஞ்சமா வெங்காயம், பூண்டு கொஞ்சமா, அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். வாங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து சேர்த்துக்கலாம். எக் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா வந்து பெப்பர் சேர்த்து நல்லா வந்து நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா குக் ஆகணும். எக் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். அதே கடாயில வந்து கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், துருவன கேரட் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்க்கு வந்து கொஞ்சமா பெப்பர் பவுடர், கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா வந்து தனியாத்தூள். 4 டம்ளர் அளவுக்கு வந்து லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகணும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 year பிளஸ் பேபிஸா இருந்தா நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பேபி 1 year பிலோ இருக்கிறதுனால பேபிஸ்க்கு வந்துட்டு நம்ம வேக வச்சு கொடுக்கணும் நல்லா வந்துட்டு. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் அந்த ஆவில வந்து நல்லா குக் ஆகும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணின எக்கை வந்து நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வேக வச்ச ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1 minute வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். பேபி வந்து இந்த அளவுக்கு நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால நான் வந்து அவ்வளோவா மேஷ் பண்ணல. ரைஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கிடைக்கும். அவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய ப்ரோட்டீன் இருக்கு எக்ல வந்துட்டு. நம்ம எக் வந்து டெய்லி இல்லைன்னா வீக்லி ஒரு 3 times ஆகுது நம்ம எக் வந்து கொடுக்கணும். பேபியும் வந்து ரெடியா இருக்காங்க. தூங்கி எழுந்துட்டு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டாங்க.
நல்லா ஸ்லோவாக தான் சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. மேஷ் பண்ணி கொடுத்தா நல்லா சிவிங் கற்றுக்குவாங்க பேபிஸு. என்ன பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எல்லாம் சேர்த்துருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேபியும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம எக்கு வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். வெயிட் கெயின்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷன், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து 10 மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட பேபிக்கு வந்து இந்த ரெசிபி வந்து 9 மந்த்லேருந்து கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பேபிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை கேரட் ஓட்ஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக பாலக்கீரை, ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாலக்கீரையில் வந்து பேபிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். பேபிக்கு ஓவராலாக வந்து பாலக்கீரை ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபிஸ்க்கு 8 மந்த்லேருந்தே நம்ம பாலக்கீரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறமா கொத்தமல்லி, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு ஆஃப் சைஸ் டொமேட்டோ வந்து சின்னசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். 1/4 கப் அளவுக்கு வந்து நான் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். ரோல்டு ஓட்ஸ் இது ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். பேபிஸ்க்கு வந்து ஓட்ஸ் கொடுக்கறதுனால இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், போன் ஸ்ட்ராங்காக இருக்கும், பேபி க்ரோத்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கும். சைஸ் கேரட் வந்து நல்லா நைஸாக துருவி எடுத்திருக்கேன். கேரட்லவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட்டு, வெயிட் கெயின்க்கு இந்த மாதிரி. ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சீரகம், அப்புறமா கட் பண்ணி வச்சு வெங்காயம், பூண்டு. வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா டொமேட்டோ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா துருவன கேரட் சேர்த்துக்கலாம். பாலக்கீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள். பன்னீர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தாலும் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்த்துக்கல. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து தனியாத்தூள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ஓட்ஸு கீரை எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிருக்கு. அதை இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கீரை எல்லாமே சேர்த்துருந்தாலும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் பேபிஸ் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. பேபிக்கு கொடுத்துடலாம். ஓட்ஸ் வந்து கொஞ்சம் வார்மாகவே கொடுக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும், நல்லா டைஜஷனும் ஆகும். நான் வந்து சால்ட் எதுவுமே சேர்க்கலை. இருந்தாலுமே பேபி வந்து சாப்பிட்றாங்க. நான் வந்து இன்னும் சால்ட் வந்து அவங்களுக்கு எந்த ஃபுட்லவும் ஆட் பண்ணி கொடுக்கல இது வரைக்கும். சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி வந்து நம்ம பேபிஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம ஓட்ஸ் கீரை எல்லாம் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயினுக்கு, அப்புறமா டைஜஷன். டின்னர் வந்து ஒரு 7:30லேருந்து 8:30 வந்து கொடுத்துருவேன். பேபியோட தூக்கம் பொறுத்து தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், see you on next video guys. Bye. இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். நம்ம ஓட்ஸில் இந்த மாதிரி கீரை கூட சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பேபிஸு. மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன